தேவனை அறியும் போதெல்லாம் நமக்காக வைத்திருக்கிற கனவுகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த கனவுகளை பார்க்க பார்க்க இன்னும் அதிகமான விதத்துல இன்னும் மேலான காரியங்களை தேவன் காண வைப்பார். இன்றைக்கு துவக்கம் ரொம்ப சிறிதா இருந்தாலும் சரிதான், ஆனா அதே நிலையில் இருக்க மாட்டோம். நம்முடைய முடிவு, நம்முடைய இலக்குங்கிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்த சம்பூர்ணமான இலக்கா இருக்கும். 2024 பார்க்கிறோம், 2025 மேலானதாக சிறந்ததா இருக்கும். நீங்க எதை காண்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ, அதுக்கு நீங்க பேர் எடுக்கிறீர்கள். இதிலும் பெரிதானதை காண்பீர்கள். யோவான் 1 திருப்போம். யோவான் 1:47 வாசிக்கிறேன். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதுக்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானதை காண்பாய். நாத்தான்வேல் ஒரு அத்திமரத்தின் கீழே இருக்கிறான். வேதத்தில் அத்திமரம் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம், நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்தக்கூடிய உபாத்தியா இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அத்திமரத்தின் கீழே தான் இருந்தார்கள். அவங்க வாழ்க்கை அத்திமரமா தான் இருந்தது. ஆனால் யாரும் இயேசுவினிடத்தில் வரல. இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை குறித்த ஒரு ரெவலேஷன் சொல்லுகிறான். நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு முறை நான் தேவனிடத்தில் வரும் பொழுது, இயேசுவினிடத்தில் வரும் பொழுது, இயேசுவை குறித்த ஒரு ரெவலேஷனை நாம் பெறும் பொழுது இன்னும் அதிகமான காரியங்களை தேவன் காண வைப்பார். நியாயப்பிரமாணம் ஒருபோதும் தேவனை குறித்த ரெவலேஷன் நமக்கு கொடுக்காது. நாம் பாவி என்றும் தேவனுடைய நன்மைகளை அனுபவிப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்றும் நியாயப்பிரமாணம் சொல்லும். நியாயப்பிரமாணம் நம்ம நேர கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவை நாம் பெறுகிறோம் என்றால் இன்னும் அதிகமான வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை முறை என்பது இருக்கிற இடத்திலே இருப்பது கிடையாது. இயேசு ஆண்டவர், ரட்சகர், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று ஒரு அடிப்படை ரெவலேஷனை பெறுகிறது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு தேவனை குறித்த அறிவை நாம் பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கை குறித்த தேவனுடைய எண்ணங்களை அறிய ஆரம்பிக்கிறோம். தேவனை அறியும் போதெல்லாம் நமக்காக வைத்திருக்கிற கனவுகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த கனவுகளை பார்க்க பார்க்க இன்னும் அதிகமான விதத்தில் இன்னும் மேலான காரியங்களை தேவன் காண வைப்பார். அவரை காண காண அவருடைய இருதயத்தில் இருக்கிற நம்முடைய நினைவுகளை காண வைப்பார். யோபு திருப்போம். இந்த 2 வசனம் தான் திறவுகோல் வசனமா வைத்திருக்கிறேன். யோபு 8:7. யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவு என்னதென்றால், துவக்கம் எந்த அளவுக்கு சிறியதாக அற்பமா இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும், நிறைவா இருக்கும். வேதம் முழுவதும் இருக்கக்கூடிய பேட்டர்ன் அதுதான். தன்னை நம்பி அவரிடத்தில் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் யார் என்பதை குறித்த அறிவை பெறுகிற ஜனங்கள் அதிகமாக பிரகாசிக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும். எந்த அளவுக்கு அவரை அறிகிறோமோ அறிய நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். வேதம் முழுதும் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் இருக்கு, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் இருக்கு. யாருமே ஒரே இடத்துல இருந்தார்கள் சொல்லல. அவர்கள் துவக்கம் சொல்லிக் கொடுறதில் இல்லை, ஆனால் அவர்கள் போக போக வாழ்க்கையின் முடிவு என்பது, இலக்கு என்பது நிறைவானதாக சம்பூர்ணமாக இருந்தது.
நாம் ஏன் அந்த அளவுக்கு வாழ முடியல? கிறிஸ்தவ மக்கள் அந்த அளவுக்கு நிறைவுல சம்பூர்ணத்தில் வாழலை, இன்னும் நிறைய காரியங்களை கண்டு அதை அனுபவிக்கவில்லை என்றால், இந்த உலக காரியங்கள் மனதில் ஆழமா பதிஞ்சிருச்சு. உலக மக்கள் என்ன சொல்றான்னா, இந்த நாள் அந்த நாள் போல இல்லைங்கிறான். கேட்டிருப்பீங்க இல்லையா? அவன் என்ன சொல்றான், என்னுடைய நல்ல நாட்கள் எல்லாம் கடந்த காலத்தில் இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் என்று எனக்கு தெரியல அப்படிங்கிறான். இன்னைக்கு தான் நினைக்கிறேன், நம்ம ரூபன் வந்து அவனுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல் வச்சிருந்தான். யாரா, மெஸ்ஸியா, ரொனால்டோ? அவன் சொல்றான், நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது, இன்னைய வாழ்க்கை இன்றைக்கு வாழுங்கிறாங்க. எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும், நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறதை காட்டிலும் நல்லா இருப்பேன் நான். உலக மனிதன் என்ன சொல்றான், உலக மனிதன் என்ன சிந்திக்கிறான்னு நினைச்சிங்கன்னா, அவன் செலிபிரிட்டியா இருந்தா கூட அது தேவனோட வார்த்தை கிடையாது. உலகத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா காரியத்தையும் மறக்கணும். தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய நினைவுகள் என்ன சொல்லுதுன்னு கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, இன்றைக்கு துவக்கம் ரொம்ப சிறிதா இருந்தாலும் சரிதான், ஆனா அதே நிலையில் இருக்க மாட்டோம். நம்முடைய முடிவு, நம்முடைய இலக்குங்கிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்த சம்பூர்ணமான இலக்கா இருக்கும். வேதம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ரூத்து திருப்புவோம், பக்கத்தோட சொல்லுவோம், என்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் என்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இன்றைக்கு நான் காண்கிறதை பார்க்கலும் இன்னும் அதிகமான காரியங்களை நான் காண்பேன், நான் வாழ்வேன். ஆமேன். ரூத் 4:15. அதான் தேவனுடைய திட்டம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். பெரிய நதிகளை பார்க்கிறோம். நதி ஆரம்பிக்கும் பொழுது அந்த தலைக்காவிரிலாம் சொல்றாங்க இல்லையா, தலைக்காவிரிலாம் ஒரு சின்ன இடத்துல தான் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வெள்ளம் ஓடாது, ஒரு கையை வச்சு அப்படியே அமைக்கலாம். ஆனால் போக போக அதை நீங்கள் அமுக்க முடியாது, ஆர்ப்பரிச்சு ஓடும். நம்முடைய துவக்கங்கிறது அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்பமாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முடிஞ்சு போகும் பொழுது, லக்கை தொடும் பொழுது அப்படி இருக்க மாட்டோம். 2024 பார்க்கலாம், 2025 மேலானதாக சிறந்ததாக இருக்கும். நேற்றைய நாளை பார்க்கலாம், இன்றைய நாள் நல்ல நாள். வருகிற ஒவ்வொரு நாளும் சம்பூர்ணத்தை நோக்கி, லக்கை நோக்கி போகிறோம். ரூத் 4:15. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும், உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கின்ற ஆங்கில பைபிள்ல உன் ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணுவான். இழந்ததை பார்க்கலும் மேலான விதத்தில் உன்னை கொண்டு வந்து வைப்பான். உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கணுமா இருப்பான். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கல் உமக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்பார்கள். ரூத்துடைய துவக்கம் வந்து சிறப்பான துவக்கம் கிடையாது. அதே மாதிரி நகோமியுடைய வாழ்க்கை நடுவில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரூத்துடைய துவக்கம் ரொம்ப மட்டமான துவக்கம். ஒரு மோவாபிய பெண், கணவன் கிடையாது, ஒரு ஏழை பெண். ஆனால் அவருடைய துவக்கங்கிற நிலையிலே இல்லை. கிறிஸ்துவுடைய அந்த வம்சாவளியில் வர்றாங்க. நம்முடைய துவக்கம் எந்த அளவுக்கு அற்பமா இருந்தாலும் துவங்கின நிலையிலே இருக்கக்கூடாது. துவங்கினதை பார்க்கலும் இன்னும் அதிகமான மேலான நிலை அடையணும். எரேமியா திருப்புவோம். ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன், அவர் எப்படி இதை அனுபவிப்பது, எந்த விதத்தில் அதை வாழ்வுன்னு காமிக்கிறேன். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால், ஒரு காரணத்தை சொல்றாரு. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரோக்கியம் வரப்பண்ணி இருக்கு. ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த் இருக்கு. உன்னை ரெஸ்டோர் பண்ணுவேன். எதுக்குன்னா, உன்னை ரொம்ப மட்டமா நினைச்சாங்க, உன்னை தள்ளுண்டவள் என்று கேவலமா நினைச்சாங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது உலகம், குறிப்பாக சொந்தக்காரங்க மதிக்க மாட்டான். கல்யாணத்து பத்திரிக்கை கூட தாங்குவான். நம்மளெல்லாம் லிஸ்ட்ல கூட வச்சிருக்க மாட்டான். அப்படி யார் உங்களை அவமதிக்கிறானோ, யார் உங்களை கேவலமா நினைக்கிறானோ, அவனுக்காகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா அவரை நம்பி இருக்கீங்க, அவர் ஆண்டவரா நம்பி அவர் இடத்துல வர்றீங்கன்னா, உங்களை அல்பமாக கீழாக நினைத்தவனுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி நான் உன்னுடைய தேவன் என்பதை நிரூபிப்பார். எப்படி ஆரம்பிக்கிறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, எதை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறது தான் முக்கியம்.
ஆரம்பிச்ச நிலையிலே இருக்கிறது கிடையாது. இன்னும் அதிகமான நிலையை போகிறோம், இன்னும் மேலான நிலையை அடைகிறோம். வேதம் சொல்லுகிறது, யோபுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்க. யோபு 1 திருப்போம். யோபு 1:3, யோபு 42:12 வாசிப்போம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏடு மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிளைக்கெத்திய புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். யோபுடைய துவக்கம், இந்த துவக்கத்தை வேதம் அர்ப்பம் சொல்லுது. இது ஒன்றும் சாதாரண நிலையில் இல்லை. 7000 ஆடு இருக்கு, 3000 ஒட்டகம் இருக்கு, 500 ஏறு மாடு இருக்கு. இது அர்ப்பம் சொல்லுது. நீங்க உங்களுடைய பார்வையில் ஒரு நிலையை அடைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு பெருசா தெரியும். கர்த்தர் தன்னுடைய செல்வத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க செல்வத்தை பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது ரொம்ப அற்பமா இருப்பானே பார்ப்பாரு. ஏன்னா உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை இருக்கு. அவ்வளவு காரியங்களை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நடுவில் சில காரியங்களை இழக்கிறார், எல்லாத்தையும் இழக்கிறார். சொத்து போகுது, சுகம் போகுது, எல்லாமே போகுது. அவர் வாழ்நாள் முழுக்க ஏழை அல்ல, வாழ்நாள் முழுக்க சொரிஞ்சுக்கிட்டு இல்லை, ஓட்ட வச்சு 9 மாசத்துல ரெஸ்டோர் பண்ற கர்த்தர். சரியா தேவனை அறிகிறார். சொல்றாரு 42ஆம் அதிகாரத்தில், இதுவரைக்கும் உம்மை குறித்து காதுல கேட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. எப்பப்பெல்லாம் கண்கள் தேவனை காண்கிறதோ, தேவனுடைய இருதயத்தில் நினைவை காண்கிறதோ, ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்கிறது. அப்பப்பெல்லாம் இழந்ததிலிருந்து ஒரு ரெஸ்டோர் ஏற்படுது. யோபு 42:12 திருப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எல்லாமே டபுள். நீங்க அங்க பார்த்ததுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள். யூத ட்ரெடிஷன் சொல்றாங்க, பைபிள் இல்லை, யூத ட்ரெடிஷன்ல சொல்றாங்க. யோபு வியாதிப்பட்ட போது யோபுவோட வயசு 70ங்கிறாங்க. வியாதிப்பட்ட போது, அதுக்கப்புறம் யோபு இருந்தது 140 வருஷம். யோபு 42ல கடைசி 2 வசனம். இதற்கு பின்பு யோபு, இதற்கு பின்புனா அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரிழந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளா இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபு அடுத்து பிறந்த பிள்ளைகள் அழகான பிள்ளைகள், இழந்ததை பார்க்கலும் டபுள் மடங்கு ரெஸ்டோரேஷன். அதுக்கப்புறம் 140 வருஷம் ஆரோக்கியமா இருந்தார். தேவனை அறிகிறோம், தேவனுடைய எண்ணங்களை அறிகிறோம் என்றால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் இருப்பது கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதை காட்டிலும் வருகிற நாட்களில் மேலான விதத்தில் சிறந்த விதத்தில் இருப்போம். வெளியே என்ன காண்கிறோமோ அதை கண்டு உள்ள இருக்கிறதை மாற்றி அமைச்சிடக்கூடாது. உள்ள இருக்கிறதை கண்டு வெளியே மாற்றணும். வெளியே இருக்கிற காரியங்கள் உள்ள கலக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அநேக மக்கள் வெளியே பார்க்கறது உள்ள கலங்கிறாங்க. உள்ள கலங்கிட்டீங்க, சமாதானத்தை இழந்துட்டீங்கன்னா பெற முடியாது. என்ன பெரிய புயலே அடிச்சா கூட, இன்னைக்கு துவக்கம் அற்பமா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே இப்படி இருக்க போற கிடையாது. ஒரு சம்பூர்ணமான இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே இந்த சம்பூர்ணமான இலக்கை அடைவோம். இது வெறும் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லு எரேமியா 29:11, உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படி உன் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். பக்கத்தோட சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலம் தீமையான எதிர்காலம் அல்ல, நல்வாழ்வின் எதிர்காலம், நம்பிக்கையின் எதிர்காலம், சிறந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த எதிர்காலம். ஆமென். அது தீமைக்கல்ல. நாளைக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். என்னுடைய ஆரம்பத்தை காட்டிலும் என்னுடைய லேட்டர் பெட்டரா இருக்கும். இன்னைக்கு நீங்க எப்படி இருந்தாலும் சரிதான். ஒருவேளை உங்களோட கடந்த காலத்தில் சில பாவம் செஞ்சிருக்கலாம், சில தவறான தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத சில வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உங்களை குறித்த தேவனுடைய நினைவுகள் மாறுவது கிடையாது.
உங்களுடைய நினைவுகளை கொண்டு, உங்கள் வாழ்க்கை முறையை கொண்டு கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கிடையாது. நீங்க பழைய வாழ்க்கையில எவ்வளவு மோசமான தீர்மானங்கள் எடுத்தாலும் சரி, ஒருவேளை பாவமே செய்திருந்தால் கூட நீங்க கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை சிறந்ததா இருக்கும், மேலானதா இருக்கும். ஏசாயா திருப்போம், ஏசாயா 46 திருப்போம், ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அந்தத்தில் உள்ளவைகளை, அந்தத்தில் உள்ளவைகள்னா முடிவில் உள்ளவைகளை, முடிவில் உள்ளவைகளை ஆதியிலிருந்து சொல்றேன். ஒரு வாழ்க்கை முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். இன்னைக்கு காட்டும் நிறைவா இருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம சும்மா பிறக்கல. எல்லாருக்கும் பிள்ளை பிறக்க நான் பிறந்துட்டேன், எல்லாரும் தானே பிள்ளை பிறக்கிறாங்க, அப்படி நம்ம பிறக்கல. கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை எழுதிட்டு உங்களை உருவாக்குறாரு. இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்கன்னா ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்க இருக்கீங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனையில சொன்னேன், என்னெல்லாம் கருவிலே அழிக்க பார்த்தாங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி பிறந்தது 6 அக்கா, 5 அக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா எங்கள் வீட்டில் கூட இருந்துச்சு. அருணா இல்லம்னு ஒரு ரூமே இருந்துச்சு. அந்த அக்கா, அதுக்கப்புறம் நான் கணக்குப்படி 8வது ஆள். வருஷம் 5 பொம்பளை பிள்ளைங்க, 6 ஒன்று இறந்துருச்சு. அப்போ வந்து ஸ்கேன்லாம் கிடையாது. ஏன்னா டிஎன்சி பண்ணுறதுக்காக தான் பரமக்குடி போயிருக்காங்க. அங்கே டாக்டர் அம்மா சொல்லியிருக்கு, பிறக்கிறது ஆம்பளை பிள்ளைண்டு. கர்த்தர் யாரை கொண்டு வார்த்தை பேசுவாருங்க? கழுதையை கொண்டு கூட பேசினாரு. உங்களுக்கு ஒரு நோக்கத்தை தெரிவிக்கிறோம்னா யாரை கொண்டு பேசுவார்? இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு கர்த்தரை கருவிலே காப்பாத்தினார். ஏன்னா ஒரு முடிவு மனதில் வச்சுதான் செய்யறாரு. அந்த தொழில்னா உங்க வாழ்க்கையின் முடிவு வர கர்த்தர் போறாரு. போடி ஒரு நல்ல முடிவை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு ஒரு நிறைவான வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட வர்றாரு. உங்ககிட்ட வந்து அந்த முடிவுக்கு நேரா போவதுக்கு அழைச்சி உங்களை கொண்டு போறாரு. முடிவு வச்சிருப்பான், போவான்னு சொல்லல, முடிவு பரியந்தம் கூட இருப்பாரு. ஒரு நல்ல இலக்கை தீர்மானிக்கிறது மட்டுமல்ல, முடிவுக்கு போயிட்டு என்னுடைய பிகினிங்க்கு வர்றாரு. பிகினிங்க்கு வந்து முடிவு போகிற வரை கூட இருந்து நடத்துகிறவர். மக்கள் நம்ப முடியல. அப்ப என் பாவத்தை குறித்து என்ன, நான் எடுத்த தவறான தீர்மானங்களை குறித்து என்ன, நான் செய்த துன்மார்க்கமான கிரிகளை குறித்து என்ன, நான் போகக்கூடாத இடத்துல போனேனே, செய்யக்கூடாது செஞ்சுட்டேனே. நீங்க என்ன நிலையில் இருந்தாலும் உங்களுக்காக வைத்திருக்க திட்டங்களும் தீர்மானங்களும் மாறுவது கிடையாது. இந்த வசனம் சொன்னார் பாத்தீங்களா, எரேமியா 29:11, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் தீர்மானிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார் பாத்தீங்களா. அந்த நேரத்தில் மக்கள் பாவத்தில் வாழ்ந்தாங்க. தேவனை விட்டு விலகி அந்நிய தேசத்தில் இருந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு நல்ல முடிவு வச்சிருக்கேன்னு சொன்னார். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும்னா நீங்க செஞ்ச தவறுகளை கூட கர்த்தர் நன்மையா மாத்துவாருங்க. அப்ப தவறு செய்ய சொல்றீங்களா? அப்படி சொல்லல. நீங்க செஞ்ச தவறை கூட கர்த்தர் தன் நாமத்தின் மகிமைக்கா நன்மையா மாத்தி கொடுப்பாரு. ஆனா யோபுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் சொல்றான், அவரை கொன்று போட்டா கூட அவரை வணங்குவேன் நான். அந்த நிலையில் இருந்து பாருங்க. என்ன நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வேன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாழ்க்கை என்னைக்குமே இருக்காது. ஒரு நிறைவான ஒரு சம்பூர்ணமான இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய ஆட்களா இருப்போம். திரும்பி வாசிப்போம் அந்த வசனத்தை. 46:11, அந்தத்தில் உள்ளவைகளை, அந்தத்தில் உள்ளவைகள்னா முடிவில் உள்ளவைகளை, ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன். நீதிமொழிகள் 19:21 சொல்கிறது, மனிதனுடைய இருதயத்தில் நிறைய நினைவுகள் உண்டு, என்னுடைய ஆலோசனையே நிலை நிற்கினாரு. இங்க சொல்றாரு, எனக்கு என் ஆலோசனை நிலை நிற்கும். வேணா நீதிமொழிகள் 19:21 எடுங்க. நீதிமொழிகள் 19:21, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நல்லா கவனிங்க. எல்லாரும் உங்களை குறித்து நல்ல நினைவுகள் வச்சிருக்க கிடையாது. சிலர்லாம் எப்படா அவன் அழிஞ்சு போவான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இவனுக்கு அது கெட்டது நடக்காதா,
தீமை நடக்காதா, இவன் ஒன்றும் இல்லாமல் போக மாட்டானான்னு 1000 பேர் 1000 கனவுகளோடு தான் வாழ்கிறான். பேசலாட் பிரதர்மா, இன்னமாடா உயிரோடு இருக்கம்மாவன். அப்படி தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். அவருடைய ஆலோசனையில் நின்று நிற்காது. நம்மை குறித்த அவருடைய ஆலோசனை மட்டும்தான் நிலை நிற்கும். அவன் என்ன நினைச்சான், நமக்கு என்னது கெட்டது நடக்குமா, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா, அவனை ஒரு நாள் கூட சந்தோஷப்பட வைக்க மாட்டார். ஆனால் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலை, பிரச்சனைகளை பார்க்குறோம். பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அந்த பிரச்சனை மத்தியில் எப்படி கர்த்தரை நோக்கி போகிறோங்கிறது தான் முக்கியம். அந்த பிரச்சனையை சரியாக கையாண்டிங்கன்னா அது உங்களுக்கு ஞானமாக மாற ஆரம்பிக்கும். சங்கீதம் 3 திருப்போம். சங்கீதம் 3:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கான். தேவனிடத்தில் அவனுக்கு விடுதலை, தேவனுக்கு விமோச்சனம் இல்லை, அவன் ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கான் இல்லையா? ஒருவேளை கேட்டிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் இருக்கான். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர்களாம். அவன் 1000 நினைக்கட்டும், 1000 சொல்லட்டும், நீர் எனக்கு சீல்டு மாதிரி இருக்கிறேன், என் மகிமையா இருக்கிறேன், என் தலையை உயர்த்தி நிறுத்துகிற தேவனா இருக்கிறீங்கிறான். அதாங்க தேவன். நம்ம வைராக்கியம் காமிக்கிற தேவனுங்க. உங்களை அசிங்கப்படுத்திட்டான்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துல, அவனுக்கு முன்னாடியே உயர்த்தி காமிப்பார். அவனை அவமானப்படுத்துறதுக்காக இல்ல, அவரை நம்பின நீங்கள் வெக்கப்படக்கூடாது. எப்படி ஆரம்பிக்கிற முக்கியம் இல்லைங்க, எப்படி முடிக்கிறது. இருக்கிற நிலையிலே இருக்கக்கூடாது. தேவனோட நோக்கம், தேவனோட திட்டம் அது கிடையாது. தேவனை அறிய அறிய, தேவனோட குணாதிசயங்களை அறிய அறிய பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை போறோம். சொன்ன மனுஷன் யார் தெரியுமா? 3ஆம் வானவரை பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவர், இயேசுவை பார்த்துட்டு வந்தவர், எல்லாரை பார்க்கலும் அதிகமான ரெவலேஷன் பெற்ற மனுஷன். அவர் சொல்ற, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடுறேன். பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாம், இன்னும் அது முடிவு கிடையாது, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நான் அடைந்துட்டேன் என்று நான் சொன்னான்னு சொல்லலை, நான் அடைய வேண்டிய காரியம் நிறைய எனக்கு இருக்கு. நாள் ஆக ஆக தேவனை குறித்த அறிவையும் ரெவலேஷன் பெற பெற, தேவனை குறித்த ஞானத்தை பெறப்பெற என்னுடைய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியம் என்னங்க? தேவனை குறித்த அறிவுங்க. அந்த அறிவு தான் உங்களுக்கு அந்த ஒரு அறிவு வரட்டும் தேவனை குறித்து, நீங்க இருந்த நிலையில் இருக்க மாட்டீங்க, வேற நிலையில் நிற்பீங்க. அது உங்களுக்கு சும்மா இருக்க விடாதுங்க, தூக்கி மலையின் மேல பட்டணமா அவங்க நிப்பாட்டும். பிலிப்பியர் 3 திருப்போம். பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடுகிறேன். இவர் சொல்லும்போது ஒரு வாழ்க்கையில் கடந்த காலத்திலிருந்து வெற்றியை தான் பேசுறாரு. வெற்றியிலையும் நின்றக்கூடாது, அதே போல கடந்த காலத்தில் தோல்வியிலையும் நின்றக்கூடாது. கடந்த காலத்தை நினைச்சு எதிர்காலத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. கடந்த காலத்தில் சவர்கள் இருக்கலாம், எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். பேப்பளப்பு பொழச்சனே அப்படி சொல்லியிருக்கலாம். எங்கள் அப்பாலாம் அடிக்கடி சொன்னார், பேப்பளப்பு பொழச்சிட்டேன் அப்பாம்பாரு. நாம் பேப்பளப்பு பொழைக்கலை. கடந்த காலத்தில் என்ன மிஸ் பண்ணோம், ஏது செஞ்சோம், இதே மனதில் வந்துருச்சுன்னா பிசாசு என்ன சொல்லுவான்னா, உனக்கு நல்ல விடிவு காலமே இல்லைம்மா, உனக்கு விமோச்சனமே கிடையாது, உனக்கு வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லைம்மா. அது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் கொண்டு வந்து, உன்னோட சரித்திரம் தெரியுமா, நீ யாருன்னு தெரியுமா, நீ என்ன செஞ்சன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி நல்ல எதிர்காலம் கிடைக்குமா, நீ பண்ண அட்டுழியும், நீ ஆடுன ஆட்டம், இதுக்கு எப்படி உனக்கு நல்லது கிடைக்கும். நான் நற்செய்தி சொல்றேன், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் தகுதியான ஆட்களுக்கு கர்த்தர் தேவையில்லை, தகுதியற்ற ஆட்களை எடுத்து கர்த்தர் தகுதிப்படுத்துறாரு. நீங்க எவ்வளவு தகுதியான ஆளே வேணாம், தகுதியற்ற ஆட்களை எடுத்து கர்த்தர் தகுதிப்படுத்துறாரு. எவன் நத்திங்கா இருந்தானோ அவனை எடுத்து கர்த்தர் சம்திங்கா மாத்துறாரு. குப்பையிலிருந்து எடுத்தவனை எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். அதாங்க கர்த்தர். நிறைய மக்கள் ஏன் முன்னேற தெரியுமா? கிறிஸ்தவத்தில் அவங்க தங்களோட அறிவையும் தங்களுடைய ஞானத்தையும் தங்கள் திறமையை நினைக்கிறாங்க.
கர்த்தருக்கு திறமைசாலி தேவையில்லை, கர்த்தருக்கு எபிலிட்டி உள்ள ஆட்கள் தேவையில்லை. கர்த்தருக்கு தேவையானது அவைலபிலிட்டி ஆட்கள் வேணும். நீங்கள் எவ்வளோ எபிலிட்டி, எவ்வளோ ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் வேற. ஏன்ட்ட வரும்போது எனக்கு அது வேணாம். உனக்கு இருக்க சகல திறமையை பார்க்கணும், என்கிட்ட திறமை அதிகம். நான் சொல்ல கர்த்தரை சொல்கிறேன், எல்லா திறமைக்கும் ஆதாரம் அவர். அவரிடத்துல வரும்போது எவ்வளவு திறமைன்னு வேணாம், எவ்வளவு நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அதான் முக்கியம். அவர்களை உயர்த்துவதற்கு, தூக்குவதற்கு நீங்கள் அவைலபிலிட்டி, எபிலிட்டி கர்த்தருக்கு தேவையில்லைங்க. அவர் உங்கள் எபிலிட்டி கொடுப்பாருங்க, அவர் உங்களுக்கு ஏபிளாக இருப்பாருங்க. அவர் இருப்பாருங்க. தமஸ்கு பாதையில் அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறாரு, பெரிய படிப்பாளி. அன்னைக்கு இவரை மாதிரி படித்தவன் யாரும் கிடையாது. பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த மனுஷன், பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீன்னு கேட்டான். கர்த்தாவே, நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் அவைலபிளாக இருக்கேன். நான் சொல்லணும், என்ன கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்கள் அறிவாளி, இருக்கிறதுலேயே அறிவாளி என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்கள் அறிவாளியாக தான் இருக்கணும். நான் யாரு? பவுலு, பெரிய அறிவாளி. என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் எவ்வளவு அவைலபிளாக இருக்கீங்களோ கர்த்தர் உயர்த்துவாருங்க. கர்த்தருக்கு தேவையான அறிவாளி தேவையில்லை, கர்த்தருக்கு சில ஃபூல்ஸ் தான் தேவை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவர்களையும் இழிவானவர்களையும் தெரிந்து கொள்றார். எதுக்கு தெரிந்து கொள்றார்? வாழ்க்கையில் வெற்றி நிறைவு வரும் பொழுது இது கர்த்தர் கொடுத்த வெற்றி என்பதை மற்றவன் காணணும். என்னை பார்த்தவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க, இவன் இல்லை கர்த்தர்னு சொல்லிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதுவும் சொல்லுகிற சங்கீதம் 126 ஒன்றும் இல்லை, கர்த்தர் நம்ம சிறையிருப்பை திருப்பும் பொழுது கனவுல இருக்கிற மாதிரி இருக்கும். காரில் போகும்போது கனவுல தான் போகிறோமா, இல்லாட்ட நேரில் தான் போகிறோமா, சில நேரம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தோம்னா காலையா மதியமா இரவா, சில நேரத்தில் தெரியாது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார மட்டும் தொடங்கினேன், சனிக்கிழமை தான் சார் தொடப்போம், இது சனிக்கிழமை இல்லையான்னு நான். ஏன்னா சில நேரத்தில் சர்ச்சுன்னு சாயங்காலம் சர்ச்சுன்னு மைண்டு வேற சைடு இருக்கா. தூங்கி எழுந்திரிச்சு பாருங்க, சில நேரத்தில் எது என்ன நிலைவில் இருக்குன்னே தெரியாது. கர்த்தர் நம்ம சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனங்காரங்கள் போல இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதி சொல்லுவான். புறஜாதி இல்லை, உங்களுக்கு சத்துரு சொல்ற அளவுக்கு உயரணுங்க. உங்களை நாசமாக்கணும்னு நினைச்சவன், உங்களை அவமானப்படுத்த நினைச்ச முன்பாக கர்த்தர் உயர்த்தி இருக்காரா, முன்னேற்றி இருக்கிறாருன்னு சொல்லுகிறவரை உயரணும். ஆனால் கடந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னேறி போக முடியாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் தேவனா என்ன எதை பற்றி பேசுறாரு? எப்படியாவது அவரை அறியணுங்கிறார். அவரை அறியணும், உயிர்த்தலின் வல்லமை அறியணும். அவரை அறிங்க, உயிர்த்தலின் வல்லமை அறிங்க. கல்லறையில் பெருச்சிட்டு வெளியே கொண்டு வருவார். கடந்த காலம்னா கர்த்தர் கடந்த காலத்தை வச்சு உங்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது, உலகம் தான் தீர்மானிக்குங்க. உலகம் எப்பொழுதுமே கடந்த காலத்தை பார்க்கும், கர்த்தர் கடந்த காலத்தை பார்க்கறது கிடையாது. உங்களுக்காக முடிவு வச்சிருந்தார் பார்த்தீங்களா, முடிவை மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பாரு. பவுலை தேர்ந்தெடுக்கிறார், சவுலாகிய பவுலை. அனனியாட்ட சொல்றாரு, ஒருத்தன் வீட்டுக்கு போய் அவனை போய் அபிஷேகம் பண்ணுங்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே அவன் யாரும் தெரியுமாங்கிறான், பொல்லாதவன்யா, அவனை பற்றி கேள்விப்பட்ட ஒரு செய்தியும் நல்ல செய்தி இல்லைம்மா. சில மக்கள் சொல்லுவாங்க தெரியுமா, பாஸ்டர் ஜாக்கிரதையா இருங்க, அவங்க சரியில்லைம்மா, கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் நல்லவனா? நீங்கள் வரும்போது அப்படி பெர்ஃபெக்டாக வந்தீங்களா? உங்களை கர்த்தர் உயர்த்தினார்ல, அதே மாதிரி அவரையும் உயர்த்துவார்னு விசுவாசிங்க. அனனியா சொல்கிறான், கேட்ட பேக்ரவுண்டு சரியில்லை ஆண்டவர், என்ன நீ போய் சொல்கிறத செய்ய. சபையை அழிக்கிறவனாக இருந்தவனே கர்த்தர் சபையை உருவாக்குறவனா மாற்றினாருங்க. கடந்த சரித்திரம் சபையை அழிச்சான், தேடி தேடி அழிச்சான். அதுக்கப்புறம் சபையை உருவாக்குவதற்காக உயிரை கொடுத்த மனுஷன். நம்மளோட ஹிஸ்டரியை வச்சு கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது, தேவனை கொடுத்த அறிவு தான் எதிர்காலம் தீர்மானிக்கிறது. மோசே ஒரு கொலைகாரா இருந்தார், கர்த்தர் பெரிய பிளான் வச்சிருந்தார். கடந்த காலத்தில் நின்றாதீங்க, கடந்த காலத்தை வச்சு கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது, உலகம் தான் தீர்மானிக்கும். மோசே கர்த்தர் டெலிவரரை சூஸ் பண்றாரு, கொஞ்சம் முன்கூட்டி ஒருத்தனை கொலை செஞ்சாரு. தேடப்படும் குற்றவாளியாக எகிப்தில் இருக்கிறார் அவர்.
ஓடிட்டார், ஊரை விட்டு ஓடிட்டார். எந்த மனிதனை பார்த்து பயந்தாரோ அதே மனிதர்கள் இவனை கண்டு பயப்பட முடியாது கர்த்தர் உயர்த்துறாரு. இவனை பார்த்து எகிப்தை பயந்துச்சுங்க. எகிப்து மக்களுக்கு ரொம்ப பெரியவனா இருந்தான்னு சொல்லுது. 30 லட்சம் மக்களை வெடி வச்சு கொண்டு வந்தாருங்க. அதான் தேவனோட தயவு. எங்கே ஆரம்பிக்கிற முக்கியம் இல்லை, எங்கே போகிறோம். ஸ்பீடாக போகணுமா, ஸ்பீடாக வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்குல்ல, வின்சீல்டை மட்டும்தான் பார்த்து போகணும். பின்னாடி பார்த்துட்டே போனோம்னா போகவே முடியாது. மேலே குட்டி கண்ணாடி இருக்குன்னா பின்னாடி பார்த்துட்டு நன்றி சொல்லணும். வாழ்க்கையை நினைச்சு நான் அடிக்கடி நன்றி சொல்லுவேன். உலகத்துக்கு உதவாக்கரையாக இருந்த என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ தான் எப்பவுமே பார்ப்பேன். ஏசாயா 43:20 சொல்லுகிறார், என் நிமித்தம் உன் பாவங்களை குறைச்சி போடுவேன்னாரு. உன் அக்கிரமங்களை நினையாத இருப்பேன். உலகம் நினைக்கும், கடைசி வரை நினைச்சு பார்க்கும். கர்த்தர் நினைச்சே பார்க்க மாட்டாருங்க. உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாத இருப்பேன். பிப்ரவரி 10 சொல்றாரு, உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நான் அவர் நினைக்காத நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? அவையெல்லாம் உங்களுக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாருன்னா நீங்க அவர் முகத்தை பார்க்காம முதுகுக்கு பின்னாடி போய் பார்க்குறீங்க. ஆண்டவரை நான் அது செஞ்சேன், அத்தனையும் மறக்கிறாருங்க. மறந்து ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குறாரு. ஒருவேளை கடந்த காலம் தேவனுக்கு பிரியமில்லாத காலமா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். கடந்த காலத்தை வச்சு உலகம் தீர்மானிக்கும், இவன் சரியில்லை. பொண்ணு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? 4 பேர்ட்ட விசாரிப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒருத்தர் ஃபோனை வச்சு கேட்குறாரு. ஃபோனை வச்சு கேட்டார், ரைட்டு. ஸ்பீக்கர் போட்டார், ஸ்பீக்கரில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அலர்ட் ஆயிடுவோம்ல. ஆனால் அந்த பையன் கேட்ட பையன் மெய்யவே நல்ல பையன். ஒருத்தர் பற்றி கேட்டாங்க, அந்த பையன் மெய்யாவே நல்ல பையன். ரெக்கார்ட் போட்டு கேட்டாருன்னா சொல்ல முடியுமா? அப்படி போய் அவங்ககிட்ட போய் காமிச்சாருன்னா பாருங்க என்ன சொல்லிட்டாருன்னு. உலகம் விசாரிக்கும். உலகம் விசாரிச்சு தான் அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கர்த்தர் அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது கிடையாது. உங்களுக்காக ஒதுத்தார் பார்த்தீங்களா அந்த எதிர்காலம், அதை மனசில் வச்சு தான் உங்களோட ஒரு முறையும் பேசுவார். ஏசாயா போவோம். ஏசாயா 43, ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இது ஒரு பிரசங்கமே அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஒரு புது வருஷத்தில். இதோ நான் புதிய காரியங்களை எப்போ பேசுகிறாரு? சிறையிருப்பில் இருக்காங்க. முந்தின நினைக்க வேண்டாம், எதை பற்றி பேசுகிறார்? முந்தினவே நினைக்க வேண்டாம், எதை பற்றி பேசுகிறார்? எகிப்தில் அவன் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது கொண்டு வந்தார், அதை நினைக்க மாட்டான். இப்பவும் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு தோல்வியிலிருந்து உனக்கு வெளியே கொண்டு வந்தேன், இன்னைக்கும் தோல்வியில் இருந்தால் கூட வெளியே கொண்டு வருவேன். ஏன்னா உங்களுக்காக வைத்திருக்க நோக்கங்களும் திட்டங்களும் மாறுவது கிடையாது. கீழே சொல்றாரு, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளிகள் ஆறுகளையும், வனாந்திரத்தில் வழியே இல்லாத இடத்துல கூட இல்லாமல் இருந்தால் கூட உங்களோட டெஸ்டினி ரீச் பண்ணுவதற்காக வழியை உருவாக்குவார் அவர். நீங்க வழி தேடக்கூடாது, நீங்க தேடுறது கர்த்தர். உங்களுக்காக மைண்ட் ப்ளோவிங்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி வழியை அவர் உருவாக்குவார். பிரசங்கத்திருப்போம். பிரசங்க 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். சூப்பரா எழுதியிருக்காங்க. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமே. பொறுமை இல்லைன்னா கர்த்தர் சொன்னது நிறைவேறுகிற வரை உறுதியா நிக்கிறவன். துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். பக்கத்தோட சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பரிபூர்ணமான சம்பூர்ணமான எதிர்காலத்தை வகுத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பின் நாட்கள் முன்னாட்களை விட சிறந்த விதத்தில் இருக்கும். ஆமென். ஆனால் இவைகள் நிறைவேறுவதற்கு வேதத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன் நெகட்டிவாகவும் வேலை செய்யும், பாசிட்டிவாக வேலை செய்யும். உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும், பாதகமாக வேலை செய்யும். 2 Corinthians 4:13 சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால்
பேச எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கிறபடினால் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று விசுவாசிக்கிறீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்க? நிறைய விசுவாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, ஸ்பெசிபிக் பண்ணணும். எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை மனசுல வைக்கிறவன் டெஸ்டினி அடைவான்னு சொல்லல. எதை விரும்புகிறானோ அதை பேசுகிறவன் மட்டும்தான் விசுவாசிக்கிறான்னு அர்த்தம். நீங்க ஒரு காரியத்தை பேசவில்லை என்றால் அதை நீங்க விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே முக்கியம். நீங்க உன்னை வாயை திறந்து பேசல, நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், சிறப்பா இருப்பேன் அப்படி சொன்னீங்கன்னா அது விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். மார்க் 11:23 தெரியும். எவனாயிலும் மௌனமா இருக்கிறவன் சொல்லல, எவனாலும் அமைதியா இருக்கிறவன் சொல்லல, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பேசுகிறவன். இன்னைக்கு ரொம்ப பேர் மௌனமா இருப்பாங்க. எப்படி நல்லா இருப்போம், அப்படி மௌனமா இருப்பாங்க. எவனாயிலும் ரோட்ல போறவல்ல, தேவன் மேல விசுவாசம் வைத்து தேவனுடைய விசுவாசத்தை பெற்ற எவனும் வாயை திறந்து என்ன பேசுகிறானோ அப்படி ஆகும். ஆதியாம் 1 போங்க, அடி சொல்லிட்டே வரேன். ஆதியாமத்தில் ஒரு பிரின்சிபல் இருக்கு. தேவன் மனதில் ஒன்று பார்க்கிறார், அப்புறம் பேசுறார், அப்புறம் நல்லதுன்னு காக்கிறார், அப்புறம் இல்லை. அதான் மிஸ் பண்றோம். ஒன்று மனதில் வைக்கிறார், அதை பேசுறார், அதை நல்லதென்று காண்கிறார், அப்புறம் அதற்கு பேரிடுகிறார். பார்க்கலையா? வாசிங்க ஆதியாம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார். வரிசையா பாருங்க, உன்னை பார்க்கிறார், அப்புறம் பேசுறார், அதை காண்கிறார், பெயரிடுகிறார். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? என்னத்தான் இருக்க போகுது, பெயரிட்டீங்க, அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சிறப்பா இருப்போம், சம்பூர்ணமா இருப்போம், சுகமா இருப்போம். அப்படின்னா பெயரிடுகிறீர்கள். என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதை பேசாதீங்க. என்ன நடக்கணும் இருக்கீங்க அதை பேசுங்க. பக்கத்தோட சொல்லுங்க, விரும்பாததை பேச வேண்டாம், விரும்புகிறதை பேசுங்கள். பாருங்கள், பேசுங்கள், பெயரிடுங்கள். ஆமென். ஏதாச்சும் பாருங்க, எப்படின்னா பிறப்பீங்க? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்ய இருப்பேன், நீடித்த நாட்களால் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகிலும். அதை பாருங்க, நல்லா கவனிங்க. திருவிருந்து எடுக்கிற பார்த்தீங்களா? ஒரு 5-6 மாசம் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் சொல்லலை, உங்கள்கிட்ட சொல்கிறேன், மனைவிட்ட கூட தெரியல. நான் திருவிருந்து எடுக்கும்போது ஒரு நிமிஷம் இந்த கப்பல் ஒரு நிமிஷம் பிடிச்சிருப்பேன். பிடிக்கும் போதெல்லாம் மனதில் இயேசுடைய அந்த முள் முடியிலேருந்து ஒரு ரத்தம் அந்த கப்பல் விழுகிற மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன். அது பார்த்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன். அப்படியே பார்ப்பேன், அடி ஒரு சொட்டு அப்படி உள்ளே விழுகிற மாதிரி இருக்கும், உடனே எடுப்பேன். அப்படித்தான் எடுக்கணும். எதையோ கொடுக்குறாரா, ஸ்வீட்டாக இருக்கடா அப்படின்னா உன்னை பார்க்கணும், பேசணும், பெயரிடணும். சில இடத்துல விரக்தியில் பேசுகிறோம். ஆமாம், வாழ்ந்த எண்ணத்தை கண்டோம், அதை நீங்கள் விரும்புகிறீங்களா? ஒரு முளை கயிறு இருக்காது, அதை வச்சு என்ன நீங்கள் சுருக்கு போட முடியாது. ஒரு 5-6 முளை இருந்தால் தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு முளை கயிறு, அதை வச்சு என்ன பண்ணுவேன்? வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ அதை பேசுங்க. பேசின எல்லா நெகட்டிவான காரியங்களையும் பிசாசுட்டு அனுப்பிடுங்க. அவன்கிட்ட இருந்து வந்துச்சு, நீனே வச்சுக்கோ. என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து பேசின எல்லா காரியங்களையும் கேன்சல் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்கு நல்ல தீர்மானம் பண்ணி செய்யுங்க. உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு நான் சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் அதை பார்க்கணும், அப்புறம் பேசணும், அப்புறம் பெயரிடணும்.
நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் செல்வம் பார்க்கல தெரியுமா? இன்னும் அதை கையாளக்கூடிய மெச்சூரிட்டி கிடையாது உங்களுக்கு. வாசிப்போம் ஆதியாகமம் 1:26 கர்த்தர் மனுஷன் நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்கும்னு சொல்றாரு. ஆதியாகமம் 2க்கு வாங்க. 2:5 நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அதுக்கப்புறம் 7ஆம் வசனம் தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவாத்மான. நல்லா கவனிங்க. ஆதியா 1ஆம் இடத்துல அவனை கிரியேட் பண்றார், 2ஆம் இடத்துல அவனை ஃபார்ம் பண்றார். சொன்னது புரியுதுங்களாங்க? புரியுதா? சரி சொல்லிடுவோம், நேரம் ஆகுது. சொல்லி 1ஆம் இடத்துல அவனை சிருஷ்டிக்கிறார், 2ஆவது அவனை உருவாக்குகிறார். நிறைய மக்கள் ஏன் செல்வத்தை கையாள, செல்வம் கையில் ஏன் வரல தெரியுமா? மழையை கர்த்தர் இன்னும் பெய்ய வைக்கலங்கிறார். ஏன்? மனுஷன் இன்னும் ஃபார்ம் ஆகலை. நிறைய மக்களுடைய கையில் செல்வத்தை இன்னும் டெலிவர் பண்ணலை. ஏன் பண்ணலை தெரியுமா? நீங்கள் இன்னும் ஃபார்ம் ஆகலை. அந்த செல்வத்தை கையாளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, அது ஞானம் கிடையாது. ஒருத்தருக்கு 5 லட்சம்னா 5 லட்சமா இதை வச்சு எனக்கு என்ன பண்ண நினைச்சார் ஆள்கிட்ட 5 கோடினா இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு பாரு. அவருக்கு 5 கோடி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அவருக்கு என்ன செய்யணும் தெரியாது, பாவம். ஏன்டா கொடுக்க சொல்லுங்க? 50 கோடிக்கு பிளான் வச்சிருக்கேன். சில மக்கள் அதாவது அதனுடைய மதிப்பு தெரியலன்னு வச்சுங்களேன், அதை அபியூஸ் பண்ணிடுவாங்க. கர்த்தர் ஒருத்தன் 5 கொடுத்தாரு. ஏன்? 5 அவனுக்கு நிர்வாகம் பண்ண தெரியும். ஒருத்தன் 2 கொடுத்தாரு, அவனை நிர்வாகம் பண்ண தெரியும். ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு, அதை வச்சிருக்க தெரியும். 5 கொடுத்தவன் 10ஆ மாத்தனா, 2 கொடுத்தவன் 4ஆ மாத்தனா, 1 கொடுத்தவன் 5 கொடுத்தவனை பார்த்து 2 கொடுத்த பத்தி பொறாமப்பட்டான். அவனுக்கு 5, இவனுக்கு 2, நமக்கு 1. ரொம்ப பேர் ஏன் பொறாமப்படுறாங்க? அவன் நல்லா இருக்கான், இவன் ஆசீர்வாதமா இருக்கான், இவெல்லாம் நேத்து வந்த பையன் முன்னேறிட்டான். பொறாமப்படாதீங்க, உங்களை கல்டிவேட் பண்ணுங்க, உங்களை உருவாக்குங்க. உருவாக்க உருவாக்க கர்த்தர் உங்க கையில் நிறைய கொடுப்பார். கொடுக்கறதுக்கு நிறைய வச்சிருக்காருங்க. யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. ஏன்னா யாருடைய கையிலையும் உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது, கர்த்தருடைய கையில் தான் இருக்கு. கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை கையாள தெரியுங்க. 5 ரூபா கொடுத்துருக்காரோ 5 ரூபாய் கரெக்டாக செலவு பண்ணுங்க, 50 ரூபா கொடுப்பாரு உங்களுக்கு. சிலர்கிட்ட இன்னைக்கு ஒரு 5 கோடி கொடுத்தோம்னா சிலர்லாம் கெட்டவன் ரொம்ப கெட்டவனை மாறிடுவான். சொன்னது புரியுதுங்களா? உருவாக்குங்க, கர்த்தருடைய தரிசனத்தை மனதில் வைங்க, அப்புறம் பேசுங்க, அப்புறம் பெயரிடுங்க. தன்னுடைய சாயல்படி தன் ரூபத்தின்படி கர்த்தர் மனுஷனை படைச்சார். எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து பேரிட சொல்றார். அவன் என்ன பேரிட்டானோ அதுதான் இன்னைக்கும் பேரா இருக்கிறது. சில நேரத்தில் பிள்ளைகளை பற்றி நம்ம பேரிடுறோம், முட்டா பையலைங்கிறோம். சனியனே, ஞாயிற்றுக்கிழமையே, அது ஏன் ஞாயிற்றுக்கிழமை சொல்ல மாட்டேங்குன்னு தெரியல, வெள்ளிக்கிழமையே அப்படி சொன்னா கூட பிரச்சனை இல்லை, புதன்கிழமையே. சனியனே, உருப்படியா நின்னுங்கிறோம், பேரிடுகிறோம். அதான் பிள்ளைகிட்ட விரும்புகிறோமா? விரும்பாததை பேசாதீர்கள், விரும்புகிறத பேசுங்க. ஒரு புதிய ஆண்டில் புதிய துவக்கம் இருக்கு, புதிய லக்கு இருக்குன்னா விரும்புகிறத மட்டும் பேசுங்க. அப்புறம் நல்ல வாழ்க்கையை நீங்க பேரிடுவீர்கள். எரேமியா 1:12 கர்த்தர் கேட்கிறாரு, போடுப்பா. எரேமியா 1:11 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்போது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை
தீவிரமாக நிறைவேற்றுவேன். கர்த்தர் நீ சொல்றாரு, என்னையா பார்க்குறேன்னு கேட்குறாரு. என்ன பார்க்குறேன்? எப்போ முடிப்பாருன்னு பார்க்குறேன். என்னத்தை பார்க்குறீங்க? நல்ல எதிர்காலத்தை பார்க்குறீங்களா? சுகமானதை பார்க்குறீங்களா? ஆரோக்கியமானதை பார்க்குறீங்களா? அவருடைய மனதில் வைத்திருக்கிற கனவை நீங்கள் காண்கிறீங்களா? கர்த்தர் சொல்ல, என் வார்த்தை தீவிரமாக நிறைவேற்றுவேன். நாம் கர்த்தர் நமக்காக தான் காத்திருக்கிறாருங்க. நாம் கர்த்தர் காத்திருக்கலைங்க. இவன் எப்போ நாம் பார்க்குறத இவன் பார்ப்பான், நாம் பேசுகிறத இவன் பேசுவான்னு கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். நீ பார்த்தது சரி, என் வார்த்தை தீவிரமாக நிறைவேற்றுகிறார். நாம் என்ன பேசுகிறதற்காக தேவ தூதர்கள் காத்திருக்காங்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய பலத்த சௌரியவான்களே அவரை துதியுங்கள். தேவதூதர்கள் காத்திருக்காங்க. ஏதாச்சும் நல்லது பேச மாட்டானா? நிறைவே பேசிட மாட்டானா? அதை போய் செஞ்சுட்டு வந்துடலாமா அப்படின்னு இருக்கா? நம்ம ஒன்றும் பேச மாட்டோம். சனியனே, முட்டாளே, நல்லதை பேசுங்க. பிள்ளைகளை குறித்து நல்ல காரியங்களை பாருங்க. எல்லாரும் மாற்றிக்கொள்கிறதுல இருக்கிறோம். இது வரைக்கும் சரி பண்ணுவோம், மாற்றுவோம். மரியாதை பார்த்து தேவதூன்னு சொல்றான், விசுவாசித்தவளே பாக்கியவதி. சந்தேகப்படுறவன் சொல்லல. ஆமா, ஒரு வருஷம் சொன்னாரு. இன்னும் சும்மா வந்தோம்னா இவர் ரொம்ப பேசிட்டு இருக்காரு. விசுவாசித்தவளே பாக்கியவதி. சும்மா அந்த அம்மா விசுவாசிக்கலைங்க. விசுவாசிக்கிறது நம்ம பேச்சு. வார்த்தையின்படி எனக்கு கடவுள். இன்னைக்கு நான் சொல்றேன், இது கேட்குற மக்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், இங்க இருக்கிற மக்களையும் வார்த்தையும் சொல்றேன். இங்க இருந்து பல பில்லியனியர் உருவாகுன்னு சொல்றேன். இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு பில்லியனியர் மாதிரி தெரியாது. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கடந்த காலம் அற்பமாக இருந்திருக்கலாம். பார்க்கறதுக்கு இந்த ஆளா அப்படி மேலே இருக்கலாம். பண வாசனையே அடிக்காமல் இருக்கலாம். பார்க்கறது பணக்காரன்லாம் இருக்கலாம். சரித்திரம் படைத்த ஒருவர் கூட நான் சரித்திரத்தை படைக்க போறேன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு ஆள் கூடங்க சரித்திரம் படைச்ச எவனுமே நான் ஹிஸ்டரி மேக்கர்னு எவனுக்குமே தெரியாது. ஆனால் ஹிஸ்டரியை உருவாக்குனார்கள். மரியாள் ஒரு ஹிஸ்டரி மேக்கர் தெரியுமா? நான் புருஷனை அறியனே, நான் கன்னியா இருக்கனே, இதுவரைக்கும் கன்னி கற்பந்தரித்து பார்த்ததே கிடையாது. ஹிஸ்டரியை உடைச்சாங்க. தாத்தா வாழாததை, உங்க அம்மா வாழாததை, உங்க அப்பா சைடு வாழாததை, உங்க அம்மா சைடு வாழாதை நீங்க வாழுங்க. அப்படின்னா நான் செயினை உடைக்கிறோன்னு அர்த்தம். செயின் பிரேக்கரா, ஹிஸ்டரி மேக்கரா இருக்கணும். நான் போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஷிப்பில் சொன்னேன். மரியாள் போல தான் ஒவ்வொரு முறையும் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஒரு விஷயம் கொடுக்கும்போது வெர்ஜினா மாறுறோம். இதுவரை நான் இப்படி கற்பம் தரித்தது இல்லையே, நான் பார்த்ததில்லையேன்னு ஒவ்வொரு முறைகளும் இருதயம் வெர்ஜினா மாறணும். சின்ன காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கு ஆள் தேவையில்லைங்க, பெரிய காரியத்தை விசுவாசிங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை அற்பமா இருக்கலாம், அநேகர் பார்வையில் ஏளனமா இருக்கலாம், ஆனா நிறைவா வாழுவேன், சம்பூர்ணமா வாழுவேன். பக்கத்தோட சொல்லுங்க, பெரிய கனவுகளை காணுங்கள். நீங்க காணாதவரை வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஆமென், ஆமென். கர்த்தரை நம்புறீங்களே? தேவன் மேல அன்புள்ளவர்களா இருக்கீங்களே? தேவனை நேசிக்கிறீங்களே? வேதம் சொல்லுகிறது தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த மன்னவர்களை நான் பார்க்கல. இன்னைக்கு நான் நிறைய காரியங்கள் நான் பார்க்கல, நிறைய இருக்கு. எனக்கு கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்திலே அந்த இதை நீங்க என்னைக்கு நீங்க பார்த்துட்டீங்களோ இன்னும் பெருசானதை பார்ப்பீங்க. கண்ணை மூடனா இந்த ரூம்ல ஒரு பேய் இருக்கு, அந்த ரூம்ல பேய் ஆடுறத பார்க்குறேன். ஒரு முன்னாடி சொல்லி பாஸ்ட் ஒருத்தர் நடுராத்தில் தூங்கி பார்த்துருக்காரு. ஒரு உருவம் ஆடி இருக்கு ரூம்ல. அப்படியே அப்பால போல சாத்தான் இருக்காரு போல, இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் போல உருவம் ஆடுது, ரத்தத்தை தெளிக்கிறேன் போல. என்னடா இவ்வளவு சொல்லியும் தெரிய போக மாட்டேன்னு சொல்லி லைட்டை போட்டுக்காரன் துணி ஆடி இருக்கு. அப்படியே
அந்த துணியை வந்து கர்டைனை வந்து ஹோட்டல்காரன் தான் எடுத்துட்டு போகணும். நிறைய மக்களுக்கு ஏன் பேய் பிசாசு இருக்குன்னா வெளிச்சம் போடலை. இன்னைக்கு பிசாசு அசைவாடலை, கர்த்தர் அசைவாடுகிறார். பெருசா சிந்திங்க, பெருசா பேசுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கப்பர் சேதம், மக்கள் சாகிற மாதிரி இருக்கான். அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று கர்த்தரிடத்தில் நிச்சயித்திருக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 27:25. ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் என்ன சொன்னார்? உயிர் சோதனை ஏற்படாதுன்னு. என்ன சொன்னாரோ அப்படித்தான் நடக்கும். கடைசியில் பொருள் சேதம் கூட ஏற்படாது. அந்த ஊருக்காரன் பொருளை ஏற்றி அனுப்பி விட்டான். பக்கத்தோட சொல்லுங்க, என்னுடைய முன்னிலைமை பார்க்கலும் என் பின்னிலைமை சிறப்பா இருக்கும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நான் காண்பேன், அனுபவிப்பேன். கர்த்தர் என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார். செல்வ வாழ்வும் இன்ப வாழ்வும் என் பங்கு. தேவன் எனக்காக வகுத்து வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை காண்கிறேன், இன்னும் பெரிதானதை நான் காண்பேன். இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டது. 1000 காற்று அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், கடன்காரன் வந்து தட்டட்டும், ஒரு நாள் அவனுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி நான் மாறுவேன். இன்னைக்கு வாசல நிக்கிறவன் நாளைக்கு வாசல நிற்பான். உங்ககிட்ட கேட்க அன்னைக்கும் கேட்பான். அன்னைக்கு உன் கை மேல நிற்கும். அதை பாருங்க, அதை பேசுங்க, அதுக்கு பேரிடுங்க. நான் கடன்காரன் கிடையாது, நான் கடன் கொடுக்கிறவன். நான் வியாதியஸ்தன் அல்ல, நான் சுகமானவன். நீங்க எதை காண்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ அதுக்கு நீங்க பேர் எடுக்கிறீர்கள். மார்க்ல சொன்னாரு, மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், புறப்பட்டு போய் எங்கும் ப்ரொக்ளைம் பண்ணார்கள். கர்த்தர் அவருடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை ப்ரொக்ளைம் பண்ணினார்கள், உறுதிப்படுத்தினர். வாயை திறந்து சொன்னார்கள், சொன்னதை கர்த்தர் உறுதிப்படுத்தினர். கையில காசு இருக்குது முக்கியம். காசு இருந்தா நல்லது, இல்லாட்ட கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனம் இருக்கா? வசனம் தான் அனைத்தையும் உருவாக்கினது. இன்னைக்கு இருக்கிற காண்கிற அத்தனை உலகத்தையும் உருவாக்கினது வசனம். வசனம் இருக்குன்னா இயேசு இருக்கார் அர்த்தம். சகலத்தையும் உருவாக்கக்கூடிய பவர் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் மாற்றி கொடுப்பாருங்க. வட்டி இடத்துக்கு பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? வட்டியோட கொடுக்க வைப்பாரு. வாசிப்பதோட முடிப்போம். கை தட்டிட்டீங்க. 2 ராஜாக்கள் 8:3 வசனம் வாசிப்போம். 7 வருஷம் சென்ற பின்பு, இந்த அம்மா தெரியும்ல, இந்த எலிசா காலத்தில் இந்த ஒரு அம்மா பிள்ளை மறித்து அப்புறம் சுகமாயி சூனேமியால். அந்த அம்மாவுக்கு எவனும் பேர் வைக்கலை, சூனேமியால்னு வச்சுட்டாங்க. அந்த அம்மா பேர் ஏதோ ஒரு பேர் இருக்கு, சிறுவித்துக்காரி அப்படிங்கிற மாதிரி. ஏன் பாவம் பேர் வைக்கவே இல்லை. சிறுவித்துக்காரி, ராஜபாளையத்துக்காரி மாதிரி சூனேமியால் அவ. அந்த அம்மா பஞ்சம் வரப்போது தீர்க்கதை சொல்கிறான், ஊரை விட்டு போயிருந்தான். எப்பவுமே கர்த்தர் சொன்ன வார்த்தையே, தேவ மனுஷன் சொல்கிற வார்த்தையை மதிக்க கற்றுக்கணுங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கஷ்டம். போகிறாங்க, 7 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ராஜா எலிசாவை பற்றி கேட்குறாரு. கரெக்டாக அந்த அம்மா வர்ற நேரமும் டாப்பிக்கும் அதே டாபிக். இவங்க வந்து தன் சொத்தை பற்றி முறையிட வர்றாங்க. அப்போ தான் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினதை பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான். இதுவும் அந்த அம்மா அந்த பிள்ளைங்கிறான். உடனே 6ஆம் வசனம், ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னால், அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும்
அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி உண்டானது எல்லாவற்றையும் வர்ற வருமானத்தையும் அவ இதுவரைக்கும் வயலில் விளைஞ்சிருக்கோம்ல, அதையும் கொடு, வயலையும் கொடுனாரு. அதான் கர்த்தர் செய்கிறது. இழந்ததை காட்டிலும் கர்த்தர் திருப்பி கொடுக்க வைப்பார். ஒரு இடத்துல கூட கொஞ்சம் அவமானமாக நிற்க மாட்டாருங்க. கீழே குனிஞ்சிங்கன்னா தலை நிம்மற வைப்பார். நல்லதை பேசுங்க. சங்கீதக்காரர் சொல்கிறான் 62:3 வாசிங்க. நல்லதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வாயில் வந்துச்சுன்னா எதிரிகளை பார்த்து பேசுங்க. முதல்ல ரசிக்கப்படணும் பேசுங்க, வன்மம் வச்சு பேசாதீங்க. 62:3. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும். இது நெகட்டிவா பேசுறது. பிசாசுக்கு விரோதமா பேசுங்க. பிசாசுனால ஆளுகை செய்யப்பட்ட மனிதனுக்கு விரோதமா பேசுங்க. உங்களை பத்தி பேசும்போது நல்லதை பேசுங்க, நன்மையை பேசுங்க. கடைசியான வசனம் 2 தெசலோனிக்கர் 1:6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனா கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்குது. உங்களை எவன் உபத்திரவப்படுத்தினானோ, நீங்கள் விசுவாசத்திலிருந்து உபத்திரவப்படுத்தினானோ அவனுக்கு உபத்திரவத்தை கொடுப்பது நீதி. கர்த்தரை சார்ந்துருங்க, வசனத்தை சார்ந்துருங்க. உங்களை உபத்திரவப்படுத்துறதுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைப்பார். விசுவாசிங்க, பேசுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்து ஒரு அறிவை பெறுங்க. ஒரு அறிவு, அந்த அறிவை உள்ள வைங்க. அதை 4 பேர்கிட்ட சொல்லுங்க போய். அப்புறம் அது ஒரு ஒரு விளைவை ஏற்படுத்தும். அதுக்கு பேரிடுங்க. தொழிலை உருவாக்குங்க. தொழிலை பார்த்து நல்லா பேசுங்க. உருப்படாத ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேரிட்டுருக்கிறீங்க. நல்ல பிஸ்னஸ், வருமானம் வராட்ட கூட வருமானம் வருது அப்படின்னா பெயரெடுக்கிறீர்கள், காண்கிறீர்கள், பேசுகிறீர்கள். பெயரெடுங்க. இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், சம்பூர்ணமா இருப்பீங்க. ஹிஸ்டரி மேக்கரா, பில்லியனரா, மில்லியனரா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கடந்த காலம் எப்படி இருந்தாலும் நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை எங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிறேன். நீ வகுத்து வைத்திருக்கிற நல்ல எதிர்காலத்துக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, ஒத்தாசைகளுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பின் நாட்கள் சிறந்த நாட்களாக இருக்கட்டும். முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை சிறந்ததா இருக்கட்டும். நற்சீர் பொருந்ததா இருக்கட்டும். கர்த்தாவே, நிறைவு இருக்கட்டும், சம்பூர்ணம் இருக்கட்டும், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கட்டும். நாம் மயப்படட்டும். இழந்ததை பார்க்கலும் நீர் கொடுக்கிற ரெஸ்டோர் பண்ணுகிற மேலான ஆசீர்வாதங்கள் பல மடங்கு இருக்கிறதுக்காக நன்றி. யோபுவை போல நீடித்த நாட்கள் வாழ்ந்து 4 சந்ததிகளை பார்க்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுறதுக்காக நன்றி. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்படியாக எங்களை காண வைக்கிறதுக்காக நன்றி. அதில் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. அதை காண்கிறோம், அதை பேசுகிறோம், அதுக்கு நாங்கள் பெயரிடுகிறோம். அதில் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரிய மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து சகல தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை சிறந்ததாக பெரிதானதை காணக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி அதை அனுபவித்து 120 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.